6 monthsல 50 lakhs earn பண்ண முடியும். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட் வீக் என் ஜூனியர் காலேஜ் மேட் கால் பண்ணி அக்கா நான் 6 monthsல 50 lakhs earn பண்ணிருக்கேன்னு சொன்னான். சரி கண்டிப்பா ஏதாவது ஒரு பிசினஸ் தான் இருக்கும்னு நினைச்சு என்ன பிசினஸ் பண்றேன்னு கேட்டா, பிசினஸ்லாம் இல்ல, நான் ஜஸ்ட் 3 AI ஏஜென்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கேன், அதுவே எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்குதுன்னு சொன்னான். இந்த நியூஸ் கேட்டனே ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஃபேக்குன்னு நினைக்கிறீங்களா? நோ, இட்ஸ் a ரியல் இன்சிடென்ட். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய டீமே ஒர்க் ஆகுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது கிடையாது. இந்த 2025ல நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 10 people வச்சு 200 crore பிசினஸ் நீங்க ஜெனரேட் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கு பின்னாடி AI ஏஜென்ட்டோட ஒரு பவர் தான். ஹலோ டெக் பைல்ஸ், நான் காவியஸ்ரீ. வெல்கம் பேக் டு ஜிக்ளோ டெக் பைல். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பிகாஸ் டுடேஸ் டாபிக் இஸ் AI ஏஜென்ட். இது 2025ஓட பிகெஸ்ட் டெக் ரெவல்யூஷன். பட் வெயிட், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 70% ஆஃப் த வியூவர்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமிங் பேக் டு த டாபிக், AI ஏஜென்ட்னா என்ன, AI ஏஜென்ட்டோட ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ், கோடிங்கே இல்லாமல் இதை எப்படி பில்ட் பண்ணலாம், இது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், பாருங்க. AI ஏஜென்ட்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கரண்ட் சினாரியோ நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நான் பெங்களூர் போயிருந்தேன். அங்க ஒரு ஸ்டார்ட் அப்ல 15 people ஒர்க்கிங் சொன்னாங்க. சரி போய் பார்க்கலான்னு ஆஃபீஸ் போனா 5 பேர் தான் இருக்காங்க. மீதி பேர் எங்கன்னு கேட்டா, மீதி இருக்கிறது எல்லாமே AI ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி அந்த CEO சிரிக்கிறாரு. ஜோக்கா இருக்குல்ல கேட்கவே, பட் இட்ஸ் ஆக்சுவலி த ட்ரூத். அந்த கம்பெனில இருக்கிற கஸ்டமர் சப்போர்ட், டேட்டா அனாலிசிஸ், சோஷியல் மீடியா போஸ்டிங், ஏன் இன்டர்வியூ ஷெடியூல் பண்றது கூட ஒரு AI ஏஜென்ட் தான். So, AI agent is not just a smart assistant, it's a digital employee. இந்த டிஜிட்டல் எம்ப்ளாயி கிட்ட நான் ஒரு டாஸ்க் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வீக் எனக்கு இருக்கிற ஒரு கிளைண்ட் மீட்டிங்க்கு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணணும், வென்யூ புக் பண்ணணும் அண்ட் ஆல்சோ கேட்டரிங் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இம்மீடியட்டா இந்த ஏஜென்ட் என்னோட கேலண்டர் செக் பண்ணிச்சு, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கான டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிச்சு, என்னோட கிளைண்ட் ப்ரிஃபரன்ஸை ரிசர்ச் பண்ணிச்சு, 3 வென்யூ ஆப்ஷன் சஜஸ்ட் பண்ணிச்சு வித் ப்ரைஸிங். ஆல்சோ கேட்டரிங் வெண்டர்ஸோட கான்டாக்ட் கலெக்ட் பண்ணிடுச்சு. ஈவன் என்னோட ஃபாலோ அப் இமெயில் டிராஃப்ட் கூட ரெடியா இருக்கு. ஸோ கைஸ், இதெல்லாம் மேனுவலா நம்ம பண்றதுக்கு ஒரு 1 or 2 days ஆச்சு ஆகும். பட் எனக்கு இந்த டாஸ்க் ஒரு 10 minutesல ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே ஒரு மேஜிக் நினைக்கிறீங்களா? நோ, இட்ஸ் பியூர் சயின்ஸ். இது டெக்னிக்கலா எப்படி பாசிபிள்னு நம்ம பார்க்கலாம். இந்த AI ஏஜென்ட்குள்ள என்னதான் இருக்கு? இதுல பிரெயின் அண்ட் ஹேண்ட்ஸ். இந்த பிரெயின் தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இதுல DeepSeek, Gemini, GPT-4, Claude, இது எல்லாமே இதோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரீசனிங் கெப்பாசிட்டியை ப்ராசஸ் பண்ணுது. ஹேண்ட்ஸில் டூல் ஆக்சஸ், வெப் ப்ரௌசர் கண்ட்ரோல், இமெயில் சிஸ்டம், கேலண்டர் ஆப்ஸ், டேட்டாபேஸ் ஆக்சஸ், API இன்டெகிரேஷன்ஸ். இந்த பிரெயின் அண்ட் ஹேண்ட்ஸ் இது சேர்ந்து தான் இதோட திங்கிங் அண்ட் டூயிங் கெப்பாசிட்டியை டிசைட் பண்ணுது. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் ஓனர் அவரோட மேஜர் இஷ்யூவை என்கிட்ட ஷேர் பண்ணாரு. அவருக்கு டெய்லி வர 200+ இமெயில்ஸோட ரிப்ளையை அவரோட ஒவ்வொன்றா ப்ராசஸ் பண்ண முடியும். இதுக்கு என்னதான் சொல்யூஷன் கேட்குறாரு. ஸோ அவருக்கு ஒரு AI ஏஜென்ட்டை நான் செட்டப் பண்ணி கொடுத்தேன். இந்த ஏஜென்ட் அவரோட மெயில்ஸ் ஒவ்வொன்றா ரீட் பண்ணி, ஒவ்வொரு கஸ்டமரோட மூட் அனலைஸ் பண்ணி, அவங்களோட ப்ரீவியஸ் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை பர்சனலைஸ் ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணும். தேவைப்பட்டா ரீஃபண்ட் ப்ராசஸ் கூட இதால் இனிஷியேட் பண்ண முடியும். ரிசல்ட் என்னாச்சு? 90% ஆஃப் த இமெயில்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணும். ஸோ இதால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இன்க்ரீஸ் ஆச்சு, ஓனரோட ஸ்ட்ரெஸ் கூட குறைஞ்சிருச்சு. இவ்வளோ நேரமா ஒன்லி 1 AI ஏஜென்ட் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும்னு வச்சுட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாது. மல்டிபிள் AI ஏஜென்ட்ஸ் கூட நம்மளால கிரியேட் பண்ணி ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா மினிமம் 20 people டீம் ஆச்சு நம்மளுக்கு தேவைப்படும். பட் இந்த AI ஏஜென்ட் வச்சு ஒரு 6 ஏஜென்ட்ஸ் மட்டும் நம்மளால கிரியேட் பண்ணி அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏஜென்ட் ஓவரால் கோஆர்டினேஷன் பார்த்துக்கும், UI டிசைனர் ஏஜென்ட் வயர் ஃப்ரேம்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பார்த்துக்கும், ஃப்ரண்ட் அண்ட் ஏஜென்ட் ரியாக்ட் கோட் ஜென்ரேஷன் பார்த்துக்கும், பேக் அண்ட் ஏஜென்ட் API டெவலப்மெண்ட் பண்ணிடும், டெஸ்டிங் ஏஜென்ட் பக்ஸை ஃபைண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணும், அண்ட் DevOps ஏஜென்ட் டெப்ளாய்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 6 AI ஏஜென்ட்ஸ் 20 peopleோட ஒர்க்கை ஃபில் பண்ணிடும். இந்த 6மே இன்டர்லிங்க்டாக இருக்குது. ஸோ ஒரு ஏஜென்ட் அதோட ஒர்க் ஃபினிஷ் பண்ணோடனே அடுத்த ஏஜென்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் பண்ணிடும். ஸோ இட்ஸ் லைக் அ டிஜிட்டல் அசம்பிளி லைன். ஸோ ஜஸ்ட் 1 monthலே ஒரு கம்ப்ளீட் SaaS ப்ராடக்டை ரெடி பண்ண முடியும். இங்கே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் இந்த 6 AI ஏஜென்ட் செட்டப் பண்ணுற காஸ்ட் தான். இந்த AI ஏஜென்ட்ஸை எப்படி பில்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் மட்டும் 2 types இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் கோட் பேஸ்ட், இது அட்வான்ஸ்ட் லெவல். ஸோ கோடிங் தெரிஞ்சவங்க இதை யூஸ் பண்ணலாம். LangChain ஃப்ரேம் ஒர்க் இதில் யூஸ் பண்ணுவாங்க.
பைத்தன் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் நாலேஜ் வேணும். டூல்ஸில் பிளேரைட் அண்ட் பப்பிட்டியர் ஃபார் வெப் ஆட்டோமேஷன் அண்ட் கஸ்டம் இன்டகிரேஷன் இதில் பாசிபிள். செகண்ட் டைப் நான் கோட் பேஸ்ட், இது பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி. இதில் மட்டும் 3 டூல்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், ஈஸியஸ்டான make.com. இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் இன்டர்ஃபேஸ் இருக்கு, 1000+ ஆப் இன்டகிரேஷன்ஸ் அண்ட் விஷுவல் ஒர்க் ஃப்ளோ பில்டர். இதோட ஸ்டார்டிங் காஸ்ட் $9 per month. செகண்ட் டூல் மோஸ்ட் பவர்ஃபுல்லான N8N. இதில் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஷன் இருக்கு, அட்வான்ஸ்ட் ஆட்டோமேஷன் இதில் பாசிபிள், கிரேட்டர் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு அண்ட் செல்ஃப் ஹோஸ்டட் ஆப்ஷன் இதில் இருக்கு. தேர்ட் டூல் Crew AI. இதில் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் ஈஸியாக செட்டப் பண்ணிக்க முடியும், ப்ரீபில்ட் டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அண்ட் ஆல்சோ பர்ஃபெக்ட் ஃபார் பிஸ்னஸ் ஒர்க் ஃப்ளோஸ். நெக்ஸ்ட், இதோட மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஏஐ ஏஜென்ட்ஸ் வச்சு எப்படி மணி மேக் பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் மும்பையில் ஒரு அக்கௌண்டிங் ஃபர்முக்கு மேனுவல் புக் கீப்பிங் ஆட்டோமேட் பண்ணுறாரு. இதுக்கு 25,000 per month சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி அவர் 4 to 5 clients பண்ணாருன்னா ஈஸியாக 1 lakh per month ஏர்ன் பண்ண முடியும். இதே மாதிரி பெங்களூர்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஹெச்ஆர் ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணுறாங்க. ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங், இன்டர்வியூ ஷெடியூலிங், கேண்டிடேட் கம்யூனிகேஷன், இது எல்லாமே அந்த ஏஐ ஏஜென்ட்டே பார்த்துக்குது. நார்மலாக ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்சிக்கு 5 lakh per hiring பே பண்ணுறாங்கன்னா, இவங்க ஜஸ்ட் 1 lakh per hiring பே பண்ணிட்டு பெட்டர் ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஏஐ ஏஜென்ட்ஸ் வச்சு எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா சொல்கிறேன். ஒரு ரெஸ்டாரண்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ண முடியும், ஒரு சரௌண்ட் புக்கிங் சிஸ்டம்க்கும் ஒரு ஏஜென்ட் ரெடி பண்ண முடியும், ஒரு கம்பெனிக்கு ஒரு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஏஜென்ட் ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஏஜென்ட்டை நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். நான் பர்சனலாக உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஃபைண்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட்டை ஆட்டோமேட் பண்ணுங்கள். இந்தியா ஆட்டோமேஷன் மார்க்கெட் 2025ல $15 billion ரீச் பண்ணிடும். நீங்கள் இதில் 0.01% கேப்சர் பண்ணால் கூட 15 crore பிஸ்னஸ் உங்களுக்கு தான். ஏஐ ஏஜென்ட் ஃபியூச்சர் இல்லை, ப்ரெசென்ட். நீங்கள் உங்கள் ஃபியூச்சர் அடாப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோடிங்காக இல்லை நான் கோடிங்கில் வச்சு பண்ண போறீங்களா, எந்த இண்டஸ்ட்ரியை பிக் பண்ணி ஏஜென்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏஐ ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு லைவ் டெமோ வேணுமா, காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். For more tech tips and updates, gcloudtechpile.com website visit பண்ணுங்க. Hope you all learned something new today. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then, goodbye.